எங்கள் குடும்ப விழாவிற்கு வந்திருக்கும் எல்லா சொந்த பந்தங்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சவுகார்பேட்டை பற்றி நாங்களாம் நிறைய சொல்லக்கூடாது, ஆனால் எங்கள் டைரக்டரை பற்றி நான் சொல்லியே தீரணும். அதனால தான் உடனே பிடுங்கிட்டா இருப்பேன், மைக்கை கொடுங்க அப்படின்னு. அவர் பாவம் தம்பி ஸ்ரீகாந்த் தம்பி ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பார். ஏன்னா என்னையை படுத்துகிற பாடு இருக்கே, அதாவதுங்க சுடுகாடு நம்மெல்லாம் செட்டு போடுவாங்க, சரி வேண்டாம் நான் ஒரிஜினல் சுடுகாட்டில் தான் எடுப்பேன்னாரு. சரி பரவாயில்ல, அங்கேயும் போயாச்சுங்க. நான் இங்கே படுங்க எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருப்பார், ரொம்ப இன்றைக்கி இன்னும் அடக்கொடுக்கமாக நின்றுட்டுருக்கார், ரொம்ப ஃபாஸ்ட்டு. சார் உட்கார இருங்க சார், முதல்ல உட்கார், என்னங்க சார் இடத்த பக்கத்தில் டைம் ஆச்சு. சரி படுத்து இப்படி திரும்பினா பக்கத்தில் போனோம் எரியுதுங்க சார். அங்கே போனோம், ஐயோ ஷார்ட் எடுக்கும் சீரோ வாங்க. அந்த அம்மா கால்லேருந்து சார் வேணாம் சார் போனோம் எரியுது சார், காலை டப்புன்னு போடுது. அப்படி அதாவது எனக்கு ஒரு பை வைக்கணும். நான் சித்தரா எனக்கு தெரியவே தெரியாது, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செஞ்சேன், அவ்வளோதான். ஒரு ஷார்ட்டும் எங்கள் டைரக்டர் பாரதி ராஜா சார் எப்படி முதல் மரியாதையில் எனக்கு ஒரு ஷார்ட் பை ஷார்ட் எனக்கு நடிக்க ஒரு ஷார்ட்டாக நடிப்பார், அதை அப்படியே காப்பி பண்ணுவேன், அவ்வளோதான். அதே மாதிரி தாங்க இந்த சவுகார்பேட்டில் எனக்கு ஒன்றுமே தெரியாது. கழுத்தை இப்படி நிமித்துங்கானுவார், கையை இப்படி முறுக்குங்கானுவார். சார் அப்படியே நின்றுட போதுங்க சார் என் கை அப்படிம்பேன். இல்லை மேடம் இது கரெக்டாக இருக்கும் மேடம். சீனு அந்த கைக்கு ஷார்ட். நான் சொன்னேன், நான் ஹீரோயினாக நடிக்கும் போது கூட இப்படியெல்லாம் எனக்கு ஷார்ட் எடுத்ததில்லை சார். இதில் கைக்கு ஒரு ஷார்ட்டு, நகத்துக்கு ஒரு ஷார்ட்டு, கண்ணுக்கு ஒரு ஷார்ட்டுன்னு அப்பா. அதே மாதிரி என் கையில் ஒரு பை இருக்குங்க, அது உண்மையை சொல்லிட்டுமாங்க சார். அங்கே உண்மையிலே சுடுகாட்டில் யாரோ ஒருத்தர் உட்காந்துருந்தாருங்க, யாருன்னே தெரியாதுங்க, சத்தியமாக அவர் யாரும் தெரியாது. அவர் பாட்டுக்கு அந்த பக்கம் போனால் எரியுது, அவர் பாட்டுக்கு உட்காந்துருந்தார். ஒருவேளை அந்த பணத்துக்கு சொந்தக்காரோ என்னவோ தெரியாதுன்ட்டு அவர்கிட்டருந்து போய் அந்த பேக்கை வாங்கிட்டு வந்துட்டாங்கங்க. அவர் அந்த பேக் சொல்ல அதை எடுத்து என் தலைமாட்டில் வச்சுட்டார். இதில் படுத்துக்க அது உள்ளே என்ன இருக்குன்னே தெரியல, ஒரு நசுங்கி போன ஒரு பாட்டில், அது வேற என் பக்கத்தில். இதெல்லாம் வச்சு சார் கஷ்டமாக இருக்குது. ஒரு கருப்பு துணியாவது போடுங்க. கேமராமேன் சார் சொல்கிறார், பாவம் அம்மாவுக்கு இருக்குது, அந்த பிளாக் ஷீட்டாவது போடுவோம், அதில் இல்லை ஒரிஜினலாக இருக்கணும். ஏன்னா அவங்க டக்குன்னு அந்த ஷார்ட்லேயே எந்திரிக்கணும்னு. அடேங்கப்பா நான் ரொம்ப அதுக்கப்புறம் பிரேக்குங்கிறதே விட மாட்டார். அவருக்கு பசிக்காது, ஷார்ட் எடுத்துக்கிட்டே இருப்பாரே தவிர பிரேக்கே விட மாட்டார். சுமன் சார் வெயிட்டிங்கில் இருக்கார், அவர் ஹைதராபாத்லேருந்து வெயிட்டிங்கில் இருக்கார். நான் சொல்கிறேன், சுமன் சார் ஷார்ட் எடுங்களேன் சார், எனக்கு கொஞ்சம் பிரேக் கொடுங்களேன் சார். சார் பாத்ரூம் போகணும் சார், இப்படியெல்லாம் கெஞ்சி கூத்தாடி தான் என்னை அனுப்புவார். கேரவன் ஒன்று வச்சுருப்பார், ஆனால் அது உள்ள அனுப்புனா தானே நான் போக முடியும், அதெல்லாம் அனுப்பவே மாட்டார். அவ்வளோ எங்களை புளிஞ்சு எடுத்தார். என்னையே எப்படின்னா தம்பியை பார்க்குறேன், அப்பா அந்த சாங்லெல்லாம் என்ன பாடுபடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியல. பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் நிச்சயமாக உங்களோட சப்போர்ட்டோட எங்களுக்கு அதனோட பலன் கிடைக்கும்னு நம்புகிறேன். எனக்கு இப்படி நான் ஹீரோனியாக இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் பேனர் வச்சதில்லை. எனக்கு இப்படியெல்லாம் பேனர் வச்சுருக்காரு, அதனால் என்னை எல்லோரும் ஃபோட்டோஸ் எல்லாம் வேறு எடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அதுக்காக எங்கள் டைரக்டருக்கு உங்கள் முன்னாடி நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அவர் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வாருங்க. அவர் என்ன சொல்கிறாரோ அதை கண்டிப்பாக செய்வார். நான் ரொம்ப சண்டை போட்டேன் ஃபைனலாக, சார் என்னால் பேசவே முடியல, ஏன்னா அந்த மாதிரி ஹார்ஷான டைலாக்குங்க. ப்ரொப்பலர் ஃபேனு அதில் வேறு இவர் தான் அந்த தூசியெல்லாம் தூக்கி போடுவார். ப்ரொப்பலர் ஃபேனுக்கு இருக்கிற அடியில் இருக்கிற மண்ணு கூட பேர்ந்துன்னு வரும், அது பத்தாதான் இருக்கிற குப்பையெல்லாம் தூக்கி போடுவார். அதில் வேற வேன் கத்தணும், அது உள்ளே போயிடும் எல்லாம். சார் எல்லாம் உள்ளே போகுது, இல்லை மேடம் இது நல்லா வருது மேடம், இது நல்லா வருது எல்லாம். இப்படித்தான் ஒரு சீனும் அவர் எடுத்தார். அந்த ஃபைனல் ஷார்ட்டெல்லாம் எடுக்கும் போதெல்லாம் நான் நிஜமாக வேறு எந்த படத்துக்கும் இவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணதில்லைங்க. அருணாச்சலம் படம் பண்ணும் போது கூட எனக்கு அது முதுகு வலிக்குங்கிறதுக்காக ரஜினி சார் அவங்க ஷார்ட் எடுத்துருங்க, அவங்களுக்கு பெயினாக இருக்குன்னா அப்புறமா அவங்கள ரெஸ்ட் கொடுத்துட்டு எடுக்கணும்னு வரும். ரெஸ்ட்டுங்கிற வார்த்தையே தெரியாது பாவம், அவர் விட்டுருங்க. ஏன்னா அவர் 12 வருஷமாக அவர் காலடி படாத இடமே இல்லைன்ட்டார். இதுக்கு மேலே அவர்கிட்ட ரெஸ்ட்டு, பிரேக்கு, சாப்பாடு, ஆனால் நல்ல சாப்பாடு போடுவார். அது சாப்பிட விட்டால் தானே நான் சாப்பிட முடியும். ஆர்டர் என்னவோ வாங்கிக்குவாங்க, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், அது இதுன்னு. அதெல்லாம் எப்போ சாப்பிட்றது? 4 மணிக்கு தான் என்னை விட்டால் ஃப்ரைட் ரைஸாக இருக்கும்.
நல்ல சாப்பாடும் வாங்கி கொடுத்து சாப்பிட விடாமல் பண்ணுவார். அந்த அளவுக்கு இதில் வந்து நிமிஷம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. அவருடைய ஹார்ட் ஒர்க்குக்கும் தம்பி வந்து ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காரு. இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருக்குது. அவரை எப்படி பெண்ட் எடுத்திருப்பாருன்னு எனக்கு தெரியும். ஸோ எங்களுடைய ஹார்ட் ஒர்க் எல்லாம் உங்கள் முன்னாடி நாங்கள் கொடுத்துட்டோம். உங்களோட சப்போர்ட்டோட தான் எங்களுக்கு இதனோட பலன் கிடைக்கணும். உங்கள் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம்.